அளவுக்கு தேவனோட பேசுகிற அளவிற்கு ஒரு ஆபிரகாம் கூட இருந்த ஒரு வேலைக்காரனுக்கு தேவ சித்தம் செய்கிறதற்கு எவ்வளவு பெரிய கிருபை கிடைத்ததுன்னு பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு கிடைச்சிருக்கு? வேலைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? சொம்பு எடுத்துட்டு சொம்பு எடுத்துட்டு மாட்டை கட்டினா மாட்டை கட்டுவான், ஆட்டை கட்டினா ஆட்டை கட்டுவான். எந்த வேலையை செய்யணும் சின்ன அவன் ஐயா சொல்லுங்க ஐயா, அவ்வளவுதான். ஆனால் ஆபிரகாம் இதை சொல்லிவிடவில்லை, சொல்லி தரவில்லை. ஆபிரகாமுடவே இருந்து தேவ சித்தத்தை அறிந்து 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 பழக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் எலியேசர், அவன் இப்பொழுது அவன் பேசுகிறான். தன் இருதயத்திற்குள்ளே ஆபிரகாமின் தேவனை நோக்கி அவன் பேசுகிறான். அவன் ஜெபம், அவன் வேண்டுதல், அவன் காரியங்கள் அப்படியே நிறைவேறுதலாயிற்று இல்லையா? அப்போ இவன் தேவனோட இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இருந்தானா இவன் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு.